இது எப்படி உருவாச்சு, இந்த மிஷன் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் தோட்டமாக இருந்த இடம். ஆர்கானிக் மரங்கள் நட்டு நாங்கள் வந்து ஒரு 6 ஏக்கரா அதை வாங்கி நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து வாங்கி பண்ணணும். அப்போ எங்களுக்கு ஐயா அறிமுகமாயிட்டாங்க. ஐயா என்ன பண்ணாங்கன்னா, என்னென்னா ஐயா வந்து திருவண்ணாமலையில் ஒரு வருஷம் இருந்தாங்க. திருச்செந்தூர் ஐயாவுடைய காயாமொழிங்கிற ஊர் தான் ஐயா சொந்த ஊர். அங்கே இருந்துட்டு திருவண்ணாமலைக்கு 1 இயரில் இருக்கலாம் அப்படின்ட்டு 1 இயர் வந்தாங்க. 1 இயர் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கும்போது அந்த ஒரு 1 இயருக்கான வீட்டு வாடகைலாம் பேசி நாங்கள் அந்த இடத்த ரெடி பண்ணோம். அங்கே பல வெளிநாட்டவர்கள்லாம் வந்து ஐயா பார்த்துட்டு போனாங்க. அப்படி வந்து அறிமுகமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஸ்ரேலிருந்து வந்த ஒருத்தர், லேனீர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு முறை வந்தாங்கன்னா ஐயா வந்து பார்த்துட்டு போவாங்க. அங்கே வந்து நீங்களும் ஞானியாகலாம்னு ஒரு போஸ்ட் அடித்து விட்டணும். இதை பார்த்துட்டு பல பேர் வந்து ஆமாம்மா நீங்களும் டாக்டர் ஆகலாம், நீங்களும் வக்கீல் ஆகலாம், அது மாதிரி நீங்களும் ஞானி ஆகலாம்னு ஒருத்தங்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்கெல்லாம் ஐயா கூட உட்காந்து பார்த்து ஐயாவை பேசிட்டு போனோடனே என்ன ஆகிட்டாங்கன்னா, இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்ருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி பல அன்பர்கள் உருவானாங்க. உங்களுக்கு ஜிஎஸ் மணியர் தெரியுமா? கர்நாடிக் மியூசிக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவர் மூத்த கலைஞர். அவர் வயசு இப்போ வந்து 96, சென்னையில் இருக்கிறார். அவருக்கு ஐயாவுடைய நூல் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூலை படித்து ஐயாவை பார்க்க அம்பத்தூர் வந்துட்டார். ஐயா சென்னையில் பிறந்தாங்க. அம்பத்தூர் வந்து ஐயாவை பார்த்துட்டு போனார். இப்போ கூட அவருடைய டாக் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஈடுபாடு அதிகம். எனக்கு இது அடையிறதுக்கு எனக்கு வந்து 85 வயசு ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து எப்படியோ என்னுடைய வாழ்நாளில் நான் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எது கிடைக்குமோ அது கிடச்சிச்சின்னு சொன்னார். ஸோ என்னென்னா நம்முடைய நோக்கம்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த புரிதலை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு நம்மளான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஏன்னா நான் ஒரு உண்மை நம்ம கை கிடச்சிருக்கும் போது இதை வந்து நம்மோட மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம என்ன இது இந்த உண்மைக்கே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இதை நம்ம கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை. ஏன்னா ஐயா சொல்லலைன்னா நம்ம யாரும் இங்கே வந்தே இருக்க முடியாது, நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி வந்து இந்த உண்மை இவ்வளோ எளிமையாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம எப்படி நம்ம வர முடியும்? நாங்கள் ஃபஸ்ட்டு ஐயாவை சந்திக்கும்போது உண்மையில் நான் நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு ஈர்ப்பே கிடையாது. இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அந்த நூலெல்லாம் படித்து விட்டு தான் மிகப்பெரிய விஷயத்தை இவ்வளோ எளிமையாக கொடுக்குறாரு அப்படின்னோடனே தான் நம்ம என்ன பண்ணோம், ஐயா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறைய நூல்கள்லாம் எழுதலாம் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 18 நூல்கள் வந்தது. நான் யார், சும்மா இரு, தேடிப்போக வீடு இல்லை, இப்படி பல நூல்கள் வந்து இந்த ஒரு வருடத்தில் வந்தது தான். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஒரு வருடம் நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஞானத்தை தேடி வராங்க. திருவண்ணாமலையில் துறவிகள்லாம் பார்த்துட்டு ஐயா சொன்னார், என்னங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னு. எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு உண்மையை தரிசிக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு இவங்க வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களால் உண்மையை தரிசிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து எதையோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா நம்ம வந்து மீட்டிங் போட்டு நம்ம இங்கே வந்து நம்ம நிறைய சத்சங்கம் நடத்தலாம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ஆரம்பித்தோம். திருவண்ணாமலையில் ஆரம்பித்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஐயா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு வச்சு தான் அனுப்புவார். எப்பயுமே சாப்பாடை போட்டு அவங்க இருந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பாங்க. ஒரு சமயம் ஒரு ருமேனியா நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் வரார். ஏதோ போஸ்ட்டை பார்த்துட்டு ஐயாவை பார்க்க வர்றார். ஐயா வந்து வீட்டில் அப்போ தான் ரெஸ்ட்டில் இருக்கார். சத்சங்கம்னா ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கி யாருமே இல்லை. வந்தவர் வந்து ஐயா என்ன பண்ணார், நீங்கள் மேலே மாடியில் ரூம் இருக்குது, நீங்கள் உட்காந்துருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்ருக்கார். அவர் போனவர் பார்த்துருக்காரு, அந்த ரூம்லேயும் உட்காந்துருக்கார். சுற்றியும் ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோவில் வந்து கொசுவல் அடிச்சிருக்காங்க. அங்கே கொசு தொந்தரவுலாம் அடிச்சிருக்காங்க. அவர் பார்த்து கீழே பார்த்துருக்காரு, 4-5 கொசு அடித்து போட்டுருக்குது. ஐயா வரார். அதனால ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஐயா எங்கெல்லாம் கொசு அடிச்சிருக்குது, இது யார் பண்ணியிருக்கிறதுன்னு கேட்குறாரு. ஐயா வெளிப்படி நான் தான் கொசு இருந்துச்சு கழுவி அடித்து கீழே விழுந்து கிடக்குன்னு. ரமணர் வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கொசுவை அடிச்சிருக்கீங்க, இந்த இத்தனை கொசு இறந்துருக்கு, நான் ஒரு அமைதி தேடி வந்திருக்கிறேன், எனக்கு உங்ககிட்ட அமைதி கிடைக்குமான்னு தெரியல அப்படின்ட்டுருக்காரு. இன்னும் ஐயா வந்து அப்படியா, இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள்,
நாம் ஏதாவது என்னோடய ஐடியா நான் சொல்கிறேன், இது எப்படி பார்க்கணுன்னா ஐயா என்னோடய ஐடியா கொடுத்துருக்காரு. சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், உங்கள் மூலமாக எனக்கு மன அமைதி கிடைக்குமான்னு தெரில, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஐயா வந்து சரி, அது டெய்லி சத்சங்கம் நடக்குது, டெய்லி வந்து ஒரு 11 மணிலேருந்து 1 மணி நேரம் நடக்கும். சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஐயா வந்து சரி இனிமேல் வரமாட்டாருன்னு ஐயா முடிவு பண்ணிட்டார். ஆனால் அடுத்த நாள் அவர் வரார். ஐயாவுக்கு ஆச்சரியம், மறுபடியும் நீ வந்திருக்காரேன்று. வந்தவர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு. மறுபடியும் ஐயா கொடுக்குற பதில் வந்து ஒரு திருப்தியாக இல்லை, மறுபடியும் குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா அவர் கேள்வி எல்லாமே பார்த்தோன்னா அட்டைன் பண்ணணுங்கிற மாதிரியே கேள்வி கேட்குறாரு. எப்படி நான் அடைகிறது அப்படிங்கிற கேள்வியாகவே இருக்குது. ஐயாவுடைய பதிலெலாம் பார்த்தோன்னா விடுறதாகவே இருக்குது. எல்லாமே இது விடுறது தான், அடையிறதில்ல, நம்ம பிடிகளை தளர்த்துறது தான், எல்லாத்தையும் விடுறது தான் அப்படின்னு ஐயா சொல்கிறார். இவர் அப்பயும் வந்து சரின்ட்டு ஒரு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஐயாவுடைய வார்த்தைக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறத பார்க்குறாரு. ஐயா என்ன சொல்கிறாரோ அது தான் அவர் செயல்பாடாகவும் இருக்குது அப்படிங்கிறத கண் கூட பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்னைக்கும் குழப்பத்தோடு போயிட்டார். ஆனால் வந்து ஐயா நினைக்கிறார், மறுபடியும் மீண்டும் வருவார் நான் பையன் நினைக்கிறார். அடுத்த நாள் அவர் வர்றார். 3வது நாள் வர்றார். வந்துட்டு பார்த்தா எந்த கேள்வியுமே அவர் கேட்கல. உட்காந்துறாரு. மற்ற அன்பர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன கேள்வி கேட்குறோம் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். ஐயா வந்து எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இவர் உட்காந்து கம்முன்னு பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு போகும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் புரியாமலும் இருக்குது, நான் வந்து நார்த்து ஏதோ டூர் போகலான்னு இருக்கேன், நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாரு. சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போயிட்டார். போயிட்டு ஒரு 15-20 நாள் கழிச்சு வராரு. மறுபடியும் வந்தவர் ஐயாட்ட உட்காந்து, எனக்கு ஒரு மாதிரி நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு புரிஞ்சிருக்கு, ஒரு ஃப்ரீடம் மனசுக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அப்போ நான் என்ன பண்ணிட்டோங்கிறார். இதுதான் உண்மைன்னு ஐயா சொன்னோன்னா அழுகுறாரு, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஏன்னு கேட்டால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமாதி நிலை, ஆனந்த அனுபவங்கள் இதெல்லாம் வந்து எதையுமே பிடிச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஃப்ளோவில் தான் இருக்கணும் அப்படின்னு ஐயா சொன்ன உடனே அவர் கதறி அழுகுறாரு. என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையை அதுக்காக தான் நான் அர்ப்பணித்தேன் சின்ன வயசுலேருந்து, ஆனால் அப்படி ஒன்று இல்லை, எல்லா அனுபவங்களையும் நீங்கள் விடுங்கன்னு சொன்னது வந்து எனக்கு மனசுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் இப்படி நான் வேஸ்ட் பண்ணுறேனே ஒரு பெரிய இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகுறாரு. அழுதுட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு சொல்கிறார், இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு மியூசிக்கில் எல்லாம் ரொம்ப ஆர்வம், நான் பண்ணலாமான்னு கேட்குறாரு. பண்ணுங்க, வெளியில் என்னெல்லாம் ஆர்வமாக இருக்கோ மியூசிக் பண்ணுங்கள், மியூசிக்கில் வந்து ஆர்வமாக இருங்க, இசைக்கருவியை வாசிங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி அவர் போயிட்டார். போயிட்டு அடுத்த மறுபடி வர போகும்போது ஐயா வந்து 2 புக்கு கொடுக்குறாரு. இந்த புக்கு படிங்க, இதுக்கு இது பே பண்ண வேணாம், வச்சு படிங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் இல்லை அப்படின்னு கவர் ஒன்று கொடுக்குறாரு. இல்லை ஐயா வேணான்ட்டார், கவர் வேணாம், இல்லை இது இந்த புக்குக்கானது இல்லை, நீங்கள் வைங்கன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதில் 25,000 பணம் இருந்திருக்குது. ரைட்டு, இது எதுக்குன்னுறாரு. இல்லை உங்களுக்கு செலவுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஐயாட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். போயிட்டு மறுபடியும் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் கழிப்பாக வர்றாரு. வரும்போது கையில் கேமராவோடு வர்றாரு. வந்துட்டு ஐயா, நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து உங்களை சரியாக நான் புரிஞ்சிக்கல, நான் வந்து விலகி போயிட்டேன், ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒவ்வொன்றுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயம், அதனால் வந்து நீங்கள் சத்சங்கம் நான் இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் வரை உங்கள் சத்சங்கத்தை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். தாராளமாக பண்ணுங்கன்னு சத்சங்கம் நடக்கிறது எல்லாமே இவர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அப்புறம் அதில் மட்டும் இல்லை, ஐயா வரதுக்கு முன்னாடி கொசு தந்துரு வந்து அவரே கொசு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமாக நாம் வந்து இது இப்படி இருக்கக்கூடாதா அப்படி இருக்கக்கூடாதா. நம்ம உடம்புல பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது தெரியுங்களா, கணந்தோறும் மாய்த்து கொண்டும் புதுப்பித்து கொண்டு இருந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப நம்ம அந்த அளவுலாம் போக தேவையில்ல. அது ஒரு சங்கிலி தொடராக எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு எலி செத்து கிடந்தால் கூட நீங்கள் அதை கண்டுக்காமல் எடுத்து போடாமல் விட்டுட்டிங்கன்னா குறிப்பிட்ட நாளில் பல புழுக்கள் வந்து அதை அரித்து அந்த இடத்த காலி பண்ணக்கூடிய இயற்கை சாஃப்ட்வேர் வச்சுருக்குது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை, அது சரியாக தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அந்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாங்கிறதுக்காக இந்த இதை சொன்னேன். இன்னொன்று நான் இன்னமும் பல முறை சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயாவினுடைய எளிமையை பார்த்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது,
நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஸ்ரீ பகவத் ஐயா உண்மையிலேயே சகிக்க முடியாத எளிமை தான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஐயாவை பற்றி பேசும்போது மட்டும் என்னால் எமோஷனல் ஆகிறத என்னால் தடுக்கவும் முடியாது, அது தானாக வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் முறை அவரை பார்த்து அவர் நமக்கு தகுதியான குரு அல்ல என்று முடிவெடுத்து விலகி சென்றவன். இயற்கை என் மீது கொண்ட கருணையினால் ஐயாவோடு இணைத்து வைத்து நான் எப்படித்தான் விலகிச் சென்றாலும் அதையே மையமாக அதையே காரணியாக வைத்து என்னுடைய குதர்க்கமான கேள்விக்கு கூட ஐயாவினுடைய ஒரு பணிவான ஒரு அன்பான பதிலால் ஈர்க்கப்பட்டு நான் அந்த நூலை படித்தேன். அந்த நூலை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவர் விஸ்வரூபமாக காட்சியளித்தார். என்ன விஸ்வரூபம்னா சொன்னால் அப்படி காட்சி சொல்ல, எவ்வளோ பெரிய மகான் இவ்வளோ உண்மையை கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு ஆனந்தம். அப்போ அந்த வினாடி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா நான் உங்களை பார்க்கணும் வருங்கய்யா, உங்களை பார்த்தாவணுங்கயான்னு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. ஐயா நான் சேலங்கயானு. ஓ அப்போ கைலாசம் டாக்டர்லாம் நண்பரான்னு கேட்டார். ஆமாங்கயானு. அவரும் வராறானார். அது ஊரில் அவரை கூப்பிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ அவரை கூப்பிட்டு போனால் தான் அவர் பார்க்க முடியுமோ. ஆமாங்க அவரையும் தான் இங்கே கூப்பிட்டு வரான்னு. வாங்கலாம் அப்படின்னார். நான் சரவணன், டாக்டர் கைலாசம், சரவணனுடைய அண்ணன், என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், என்னுடைய சம்பந்தி அவர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து திருச்செந்தூர் போகிறோம். ஈரோட்டில் பஸ் ஏறி நேராக நாகர்கோவில் போயிட்டு அங்கே இருக்கிற அறிவித்துருக்களுக்கு போயிட்டு அங்கே ராதாகிருஷ்ண ஐயாவை பார்த்து, அப்போ ஞானோடைய புக்கிங்களுக்கு ஹார்ட் காப்பி வந்துருச்சு. அங்கே ஒரு 10 காப்பி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கே வேத சுப்பையான ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் எங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆர்வம், யாரை பார்த்தாலும் அந்த புக்கை கொடுக்கணும்னு. இன்று வரை எனக்கு அந்த ஆர்வம் குறையாமல் தான் இருக்குது. இது சலிப்படையவே நான் இல்லை. ஏன்னு கேட்டால் இது அவ்வளவு மனித குலத்துக்கு தேவையான ஒரு புரிதல். அதனால் என்னென்னா எல்லாத்துக்கும் புக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம், திருச்செந்தூர் வரோம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கார். ஐயா நான் பஸ் ஏறிட்டீங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுவீங்க. அரை மணி நேரம் ஃபோன் பண்ணுறாரு. எங்கே இருக்கீங்க, பஸ் ஸ்டாப்பில் இறங்க போகிறீங்களா அப்படி. ஆமாங்கய்யா. பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்குனா அங்கே நின்றுட்டுருக்கார். நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா நம்ம போய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வருவோம், போய் வழி அனுப்பிச்சு போகணும். அது மாதிரி எங்கள் ஐயா நின்றுட்டுருக்கார். நான் முதல் முறை பார்த்தப்ப நான் கணித்திருந்த ஐயா வேறு, அங்கே நான் பார்க்கும்போது இருந்த ஐயா வேறு. அப்போ என்னென்னா நான் அந்த புரிதலோடு பார்க்குறேன். இந்த இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தவர்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திருச்செந்தூரில் இப்படி ஒரு வாழும் ஞானி இருந்துகிட்ருக்காரு, இவரை நம்ம தரிசிக்கிறோம். ஆனால் இங்கே சுற்றியும் பார்க்குறேன், ரொம்ப சைக்கிளில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, கடை மளிகை கடை எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேருக்கு இங்கே ஒரு ஞானி இருக்கிறது தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் இவ்வளோ பேர் இன்னும் இங்கே ஒரு ஞானி இருக்கிறத உணராமல் இருக்கிறாங்களேன்னு ஒரு இதில் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறேன். இவர் என்னை பார்த்து வழிநடத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு அவர் வீட்டில் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு அப்புறம் கீழே போகல சாப்பிட்டோம். உண்மையிலேயே எனக்கு பிரசாதம் தான், அது ஐயா கொடுத்து பிரசாதம் தான். சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம். ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரமாக நம்ம பீச்சுக்கு போகலாம், கடற்கரை போகலாங்கிறாரு. ஓய்வு எடுத்துகிட்டு ஒரு 6 மணி வாக்கில் நாங்கள் கடற்கரை போகிறோம். போகிற வழியில் ஒரு ஐயர் கடை, அங்கே ஒரு காஃபி, ஒரு பஜ்ஜி காஃபி வாங்கி கொடுக்குறாரு. இன்றும் அந்த அந்த நினைவுகள், அந்த தருணம் என் மனசில் இருக்குது. இன்றைக்கி கூட எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. காஃபி சாப்பிட்னா அந்த இது ஞாபகம் வந்துடும். ஐயா காஃபி விரும்பி சாப்பிட்டாருன்னா அவர் கூட சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே ட்ராவல் போனாலும் அந்த நினைவு வந்துடும். அந்த ஒரு காஃபி வாங்கி கொடுத்து எனக்கு அவர் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருந்தேன் நான். அந்த புரிதல் ஐயா நீங்கள் எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணுங்கள், என்ன பண்ணணும், என் லைஃப்பில் நான் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐயாவோட ஒரு வேண்டுதலாக நான் வச்சுக்கிட்டேன். நான் அந்த உணர்வோடு அங்கே போயிட்டு அந்த கடற்கரையில் உட்காந்து ஒரு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் அவ்வளோ கேள்விகள் கேட்டு தெளிவடைஞ்சு ஐயா சொன்னார், நான் கவலைகளுக்கெல்லாம் தீர்வுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். இப்போ தான் அது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. அப்போ கவலைகளுக்கெல்லாம் தீர்வுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன், அது ஒரு வெளியிடலாமா அப்படின்னாரு. சேலத்தில் வெளியிடலாங்கன்னு சொல்லிட்டு சேலத்தில் டாக்டர் கைலாசத்தை வச்சுட்டு ஏற்பாடு பண்ணி ஒரு ஹோமியோபதி ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏன்னா மனம் தான் அவங்க பார்க்குறாங்க, அவங்கள கூப்பிட்டு நிறைய ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களாம் ஒன்றா வச்சுட்டு அங்கே பெரிய ஏற்பாடு பண்ணோம். அங்கே ஐயா உரையாற்றினார். அப்போ தான் சேலத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்துகிறோம். அந்த உரை தான் ஞானமலருங்கிற புக்கு. அந்த புக்கு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். நான் செலவு பண்ணி இது பண்ணணும், நல்லா பண்ணணுன்ட்டு நானும் சரவணும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த புக்கு 5 ரூபாய்க்கு அதை கொடுத்தோம் நம்ம அந்த புக்கை. அதுக்கப்புறம் தான் ஐயா ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பணி தான் இந்த பணி செய்கிறது தான், நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட 18 நூல்கள் வெளியிட்டோம். அப்புறம்
இதுக்கப்புறம் 2000 மேகசின் வெளியிட்ட கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் நான். மேகசின் வெளியிட்டோம், எல்லாமே போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு கேம்ப் 2013 சேலத்தில் நம்ம இந்த இடத்துல பவனம் நடந்துச்சு. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமையல் கட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டு கேம்ப். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடத்தணும்னா 5 நாள் கேம்ப் நடக்கும். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். இது பார்த்தோன்னா கண்டினியூவாக ஒரு 50 பேர் இருப்பாங்க, 70 பேர் உள்ள இருப்பாங்க. அதில் 5 பேர் போவாங்க, 5 பேர் வருவாங்க. அப்படியே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய இடம். ஏங்க அந்த இடத்துல 70 பேர் தங்கினாங்கன்னா நம்ப முடியுதா பாருங்கள். மனம் இருந்தால் இல்லை சொல்லுவாங்களே, ஒரு பாட்டு வரும், மனம் இருந்தால் குருவி கூட்டில் மான்கள் வாழலாம். இல்லை, எனக்கு அந்த இடத்துல எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ நாம் வந்து இவ்வளோ பெரிய இடத்த வச்சுட்டு ரூமில் இப்படி தங்கலாமா அப்படி தங்கலாமான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்தோம். அதில் கூட ஒரு 15 பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்து தங்கவேல் வீடு இருக்குல்ல, தங்கவேல் இருக்கார் இல்லைங்களா, அவர் வீட்டில் இருக்கிற அறையில் தங்கிக்கிட்டாங்க. நம்ம சாப்பிட்ற இடத்துல இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் படுதா சுற்றி இறக்கி போட்டுட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு பழனி சோமசுந்தரம் ஐயா வந்திருந்தார். அந்த இதுக்கு வந்திருந்தார். அங்கெல்லாம் கீழெல்லாம் படுத்துக்குவோம். எனக்கு அங்கெல்லாம் எனக்கு போனால் இது ஒரு ஆலியாரா அப்படின்னு என் மனசில் தோணும். எனக்கு என்ன, நான் அங்கே போய் பழகிட்டதுனால நான் ஆலியாரெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காலையில் இந்த ஒரு கிணறு மாதிரி இருக்கும், தொட்டி மாதிரி இருக்கும், அங்கே முண்டு ஊற்றிக்குவோம். அப்போ ஆமாம் வட்டமாக இருக்கும். முண்டு ஊற்றிட்டு ஜாலியாக ஒரு குளிரில் நல்லா இருக்கும். எனக்கு அது மாதிரி இது ஒரு ஆலியார், இது எல்லோரும் வந்து ஞானம் அடைஞ்சு போகிறதுக்கு ஒரு சரியான இடம், அப்படி ஒரு உணர்வு எனக்கு எப்பயுமே இருக்கும். இதுக்கு நம்ம மகரிஷி கூடவே இணைஞ்சு போகணுன்னு நினச்சேன். அப்போ எனக்கு வாய்ப்பு வரல. இப்போ பகவத்தையா கூட போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதை நம்ம நல்லபடியாக பண்ணணும்னு ஒரு உணர்வோடு அதை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஃபீல் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிலேன்னா ஒரு 4 பேர் இருப்போம். அவங்க கையில் ஒரு குச்சி வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தராக வந்திருக்காங்க. 2006 வந்து ஐயா மகரிஷி ஐயா வந்து சமாதியானது. நீங்கள் இப்போ நம்ம பகவத் ஐயா சொன்னது 2007. ஸோ அந்த ரிலேவோட ஸ்டிக்கு இவர்கிட்ட கிடச்சிருக்குன்ற ஒரு ஃபீலில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஈவினிங். ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த மனம்ன்றதில் கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு ஞானமே இல்லாத மாதிரி தான் இருந்தோம். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனசில் இப்போ அந்த ஞானம் வரும்போது நான் அந்த ஒரு ரிலேவை தான் இவரோட ஒத்து பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்டிக் வந்து இப்போ ஐயா கையில் கிடச்சிருக்கா மாதிரி என்னோடய ஃபீல். கண்டிப்பாக அது இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா 2006 தான் மகா சமாதி அடைஞ்சார் மகரிஷி. பகவத்தை என்லைட்மெண்ட் ஆனது 2006 தான். ஏன்னா ஒவ்வொரு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மார்ச் 12 அது வந்து மாசி மகம். ஐயா என்லைட்மெண்ட் ஆன டேட் வந்து மாசி மகம். அது மார்ச் மாதம் வருது. மகரிஷி வந்து என்ன டேட்? மார்ச் தானே. அந்த ஒரு மாதம் வந்து ஆமாம், ஒரு நூற்றாண்டுக்கு பின் ஒரு மகான் தோன்றுவார். நாங்கள் மகரிஷிக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே இன்றைக்கி நாங்கள் இந்த பீரியடுக்கு வந்ததுக்கு ஐயா ஒரு காரணம், அவர் வந்ததும் ஒரு காரணம், நான் வந்ததும். ஸோ எல்லாருமே இணைச்சிருக்கணும் போது நிச்சயமாக அது இறைநிலையோட இதுதான். இப்போ நாங்கள் அந்த ரிலேவை நம்ம ஐயா கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபீல் ஆகும்போது எங்களுக்கு அது இன்னும் டபுள் மடங்கு ஆகுது. ஏன்னா அந்த அலைச்சூழலில் இப்போ இருக்கோம் எல்லாருமே. ஸோ எல்லாருமே கொடுத்து வச்சவங்க, பாக்கியம் பண்ணவங்க, உண்மையிலே ஞானி தாங்க எல்லாம். அந்த ஃபீல் எல்லாருக்குமே வரும் டெஃபினட்டாக. வாழ்க்கை நன்றி. அதாவது இல்லை, அது ஒரு பெரிய பணி பண்ணுறதுக்கான தகுதியை வந்து ஏற்க நமக்கு கொடுக்கும். இது நம்ம சுமக்காமல் ஒரு மகிழ்ச்சியாக இந்த ஞானத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ட்ரைனிங் தான் எனக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே இயற்கை வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்கி தான் நம்மளுக்கு இப்படி கொண்டு வரும். அதுதான் நடந்திருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அப்படி நினச்சதுனால தான் இது வந்து நல்ல விதமாக கொண்டு போகவே முடியுது. எனக்கு ஐயா கிட்ட இன்னும் என்னென்னா அந்த எளிமை மட்டும் இல்லை, எனக்கு வந்து அவரை ஒரு குருவாக பார்க்கறதோட தெய்வமாக பார்க்குறேன், ஒரு அப்பாவாக பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்பாவாகவே பாருங்கள். அப்படி சொன்னதுனால தான் ஐயாவுடைய பிறந்தநாளை கூட ஸ்ரீ பகவத் மிஷனின் தந்தையர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான். நீங்கள் யாரோ எவரோ கிடையாது, எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தான்.
ஒரு குடும்பமாக பார்க்குறதுனால மட்டும்தான் சிரமம் இல்லாமல் ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியும். இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்குங்க, அதில் எத்தனை பேர் ஏர்ன் பண்ணுவாங்க? அதிகபட்சம் 2 பேர். கணவன் மனைவி 2 பேரும் ஏர்ன் பண்ணுறது அதிகபட்சம் 2 பேர். அதை என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய பேர். கூட்டு குடும்பம் நிறைய பேர், 6 பேர், அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கலாம். அந்த ஆங்கிளில் நம்ம இந்த ஐயா ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னா, தியான முகாமுக்கு கூட நீங்கள் ஃபீஸ் வந்து வாங்கிக்கிங்க, பண்ணுங்கள். ஞான முகாமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும்னா நன்கொடை தான் வச்சோம். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ நன்கொடை கொடுங்க. ஏன்னா ஐயாவுடைய மிக ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, பணத்தை முன்னிறுத்தி ஞான முகாமுக்கு யாரும் தடை பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஐயாவுடையது. ஆனால் அப்படி பண்ணும்போது எங்கள் நிர்வாகத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பற்றாக்குறை தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முகாமுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50,000 இல்லை வந்து ஒரு 60,000 ஷார்ட்டேஜாகவே முடிஞ்சிச்சு. அப்போ தான் ஐயா என்ன பண்ணார், சரி ஒரு சார்ஜ் மினிமம் கூட வச்சுக்கிங்க, ஆனால் ஒரு 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 வேண்டுகோள் அப்படின்னாரு. வேண்டுகோள் தான் நம்மகிட்டே சொல்லுவார், என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு. வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்கும்னு போடுங்கன்னாரு. அப்படி கொஞ்ச நாள் போட்டிருந்தோம். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வர்றார், கேம்ப் கலந்துக்கிறார். போகும்போது எல்லாருமே பே பண்ணுறாங்க, எல்லாமே வந்தோடனே பே பண்ணுறாங்க. அவர் வந்து தயங்கி நின்னார். என்ன தோணுச்சா, உங்களுக்கு எங்கள் பே பண்ண முடியலையா, என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஆமானார். நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் கலந்துக்கிட்டு தான் சந்தோஷம், நல்லா புரிதலோடு இருங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நல்லா வளம் பெறுங்க, அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னோடனே ஓகே அப்படி மறுபடியும் தயங்கி நின்னார். என்னங்கன்னு. இல்லை எனக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனையாக வந்தேன், எனக்கு குடும்ப சிக்கல் கொஞ்சம் இருக்குது, மனசில் வந்து ரொம்ப வேதனையோடையும் சூசைட் பண்ணுற மனநிலையில் தான் நான் இருந்தேன். இங்கே வந்து கலந்துட்டு நான் ரொம்ப நல்லா மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வழி செலவுக்கு கூட என்கிட்ட பணம் இப்போ இல்லை. நான் ஊருக்கு திரும்புறதுக்கு ஒரு பணம் கிடைக்குமா, ஒரு 500 ரூபா கிடைக்குமானாரு. நம்ம என்ன ஐயாவா, நம்ம சாதாரண ஆள் தானே. சரி இவர் கொடுக்கல, ஆனால் அவர் நம்மகிட்ட கேட்குறாரேன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒன்று ஐயாட்ட போய் நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி வந்தாருங்க, அவர் நம்மக்கிட்ட 500 ரூபா கேட்குறாருங்க. நான் சொன்னேன், அப்படியா சார், கொடுத்து அனுப்புங்களேன். ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி தான். அவர் யாராவது எதுனாலுமே வந்து ஒரு ஐயா வந்து சரி பண்ணுங்க, சரி ஓகேன்ட்டு நான் ஒரு இடம் கொடுத்து அனுப்புகிறேன். அவர் ரொம்ப நன்றிங்கன்னு போயிட்டார். இது வந்து நடந்தது முதல் கேம்ப் அப்போ, ஒரு 2-3 கேம்ப் அப்போ. எகைன் அவர் வந்து ஒரு அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ மறுபடியும் ஒரு கேம்புக்கு வரார், 2-3 மாதம் கழிச்சு. இது 2016 வராரு. இந்த தடவை ஒரு ஃபேமிலியோடு வந்துட்டார். எனக்கு எல்லாத்தையும் மறந்தால் கூட அவரை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட 500 ரூபா வாங்கி போயிருக்காரு இல்லையா. நான் சாதாரண மனுஷன் தானேங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேன். என்கிட்டயே 200 ரூபா வாங்கி போயிருக்காருன்னு எனக்கு மறக்க முடியாது இல்லையா. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அவர் பார்க்குறேன், பார்த்தோன்னா ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன். அவர் வராரு, எல்லாம் கலந்துக்கிறாங்க. எனக்கு என்னென்னா அவர் தனியாக கவனிக்கிறவர். ஏன்னு கேட்டால், நான் ஏதோ ஒரு வேகத்தில் மற்றவங்கள கவனிச்சுட்டு அவர் கவனிக்காமல் விட்டுட்டேன்னா, அவர் ஏதாவது நம்ம இவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு போனதுனால நம்ம புறக்கணிக்கிறாங்களோன்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அவங்க நல்லாவே கவனிக்கிறேன். ஐயா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீங்க, தனியாக கவுன்சிலிங் வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு ஜாலியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப திருப்தியாக எல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது மறுபடியும் தயங்கி நின்னார். இப்போ வந்து 2 பேராக வந்திருக்கிறாங்க, நாம் வந்து இப்போ 1000 ரூபாயா கொடுக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட என்னங்க சொல்லுங்கள், இதனால நீங்கள் தயங்காமல் கேளுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொன்ன வார்த்தை வந்து, இல்லை நான் வந்து இந்த பவனுடைய ஃபவுண்டர் மெம்பராக ஆகணுன்னாரு. எனக்கு சரியாக காது கேட்கலிங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் இதனுடைய ஃபவுண்டர் மெம்பராக ஆகணுன்னாரு. ஆக்சுவலாக ஃபவுண்டர் மெம்பர்னால் உங்களுக்கு என்ன நான் சொல்லலை. சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா அப்படின்னு. அவர் ஒன்றும் ஐயாட்ட தான் கூப்பிட்டு போனேன். ஐயா இந்த மாதிரி இவங்க அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ட்டு அவர் வந்து 20,000 கொடுத்தாரு. கொடுத்துட்டு இதனுடைய ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறோன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, ஐயா உங்களுடைய இந்த வழிமுறையை மட்டும் எப்பயுமே மாற்றாதீங்க, ஏன்னா எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு வர வேண்டியது வந்துருங்கிறதுனால தான் இந்த 20,000 உங்களுக்கு கொடுத்தேன் நான். நீங்கள் வந்து இந்த அணுகுமுறையை மட்டும் எப்பயுமே மாற்றாமையே பண்ணுங்கன்னாரு. இல்லை கண்டிப்பாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேனாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஆக்சுவலாக அந்த ஃபவுண்டர் மெம்பர்னு என்னென்னா, இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினதுக்கு பணம் தேவையில்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணோம், ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா அவங்க இறந்த உடனே 2015 அவங்க இதாகிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறோம். ஐயா வந்து இப்போ நமக்கு ஒரு இடம் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு.
ஐயா உங்களுக்கு இடம் நம்ம இடத்துல கட்டலாங்க ஐயா. இல்லை இடம் கட்டுறதில்ல, 100 பேர் வந்தால் கூட தங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அவங்க சாப்பிட்டு போகணும், சாப்பிட்டு தங்கிட்டு போகணும். நம்ம முகாமெல்லாம் வந்து 1 நாள்லாம் வைக்காதீங்க, 3 நாள் வச்சாதான் இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அறக்க பறக்க வந்து 1 நாளில் கற்றுட்டு போனால் அது வந்து அந்தளவு இருக்காது, 3 நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இடம் ரெடி பண்ணுங்கன்னாரு. சரிங்க பண்ணாலும் ஒரு இன்ஜினியரையும் கூப்பிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணோம். நாங்கள் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம். நம்ம இடம் இது வந்து இந்த இடத்த ட்ரஸ்ட் நேமுக்கு மாற்றிட்டோம். முதல்ல ஸ்ரீ பகவத் மிஷனோட ட்ரஸ்ட் நேமாக மாற்றிட்டு நானும் சரவணும் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா, எப்படிங்க பண்ணலாம்னோம். நாங்களாம் அறிவு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக வந்து நன்கொடை வாங்குவோம், அப்போ வந்து அறங்காவலர்னு ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு. இது அப்படி வைக்காதீங்க, அவங்களால தான் உருவாகுது, அப்போ வந்து ஃபவுண்டர் மெம்பர் நிறுவன உறுப்பினர்னு பேரை வைங்கன்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேரை வச்சுட்டு இதை வந்து நாங்கள் கேட்டோம். அப்போ அது ஊரிலும் பார்த்தீங்கன்னா அறிமுகமான நண்பர்களாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அங்கங்கே பப்ளிக் மீட்டிங் நடத்தணும் பார்த்தீங்களா, அதில் வந்த அன்பர்கள் தான் எங்ககிட்ட பேர் இருக்குது. அவங்ககிட்டலாம் ஒரு லெட்டர் போட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டோம். இந்த கூட அந்த லெட்டர் எங்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இதுக்கு வந்து 25,000 வழங்குறவங்கள வந்து நாங்கள் ஃபவுண்டராக நாங்கள் வந்து எங்கள் மெம்பராக நாங்கள் கோர் மெம்பராக நாங்கள் எங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையில் ஆச்சரியமான விஷயம்னா பலர் வந்து பங்களிப்பு கொடுத்தாங்க. பலருடைய பங்களிப்பில் ஆரம்பித்தோம். அப்போ வந்து இந்த இன்ஜினியர் வந்திருந்தார், அவர் பேர் நந்தகுமார். அவர் வந்து இங்கே எவ்வளோ நாள் ஆகும்னு ஐயா கேட்டார். 6 மாதம் போதுமே அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், சார் பாஸ்போர்ட் சிட்டிக்குள்ளே வீடு கட்டுறதுனாவே 1 வருஷத்தில் கட்டணும்னு நினச்சோம்னா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இங்கேருந்து காட்டுக்குள்ளார கிரானைட் கொண்டு வரணும், கல் செங்கல் வரணும், ஆளுங்க வந்து போகணும். நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லை சார் கண்டிப்பாக 6 மாதத்தில் முடிச்சிடலாம் பணம் இருந்தால் அப்படின்னு மெதுவாக சொன்னார். இந்த சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பாலிசியெல்லாம் கொட்டை இல்லத்தில் போட்டிருப்பாங்க, சின்னதாக ஸ்டார் போட்டு கண்டிஷன் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி பணம் இருந்தால்னாரு. ஐயோ வந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு சொன்னேன். இது ஆரம்பித்தோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கும் ஆரம்பத்தில் இருந்த உறவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முடிகிறப்ப விரோதி ஆகிடுவாங்க. இவர் இவரை விரோதியாக பார்ப்பார், அவர் இவரை விரோதியாக பார்ப்பார். இவர் எவ்வளோ அடித்தாரோ தெரியலம்பார், இவர் எனக்கு என்ன எவ்வளோ பணம் வரணும் அப்படிம்பாங்க. இப்படி தான் முடியும். ஆனால் இந்த பவன், இந்த இல்லம் முடிவடைகிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் என்ன ஆகிட்டார்னா ஸ்ரீ பகவத் பவன்லேயே ஃபவுண்டர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, சார் இதுக்கு நானும் ஒரு உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபவுண்டர் ஆகிட்டார். அவருடைய வீடை கட்டுற மாதிரி இதை கட்டுறாரு. ஏன்னா அவர் என்ன இந்த நம்ம பண்ணுற வேலைலாம் பார்த்துட்டு ஐயாவுடைய புரிதெல்லாம் கேட்டுட்டு இது நல்லா பண்ணுங்க சார் அப்படின்னு பண்ணுறாரு. அவர் அந்த அளவு நட்பாயிட்டார் நம்ம கூட. இந்த ஐயா சொல்லிட்டார் என்ன தேதி வைக்கலான்னாரு. இவர் 6 மாதம் சொல்லிட்டார்ல, ஆகஸ்ட் 23 இந்த பூமி பூஜை போட்டோம், ஜனவரி 20 ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தான் உள்ளுக்குள்ளே பயம், இது எப்படி முடியுமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனில் நல்லா சிறப்பாக பண்ணிவிட்டு அந்த ஜனவரி 2016 பகவத் பாதை மாத இதழினுடைய ரேப்பரே என்னன்னு கேட்டிங்கன்னா இன்விடேஷன் தான். அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா ஐயா கும்பிட்ற மாதிரி இருந்து எல்லோரும் இந்த இல்ல திறப்பு விழாவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கமாக வந்தாங்க. அப்போ இந்த எலிவேஷன் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த ஹாலை தவிர. இந்த ஹால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த 1.5 அடி இந்த ஸ்டேஜ், இது அப்போ 4 அடியில் வச்சுட்டாங்க தெரியாமல், ஹைட்டாக வேணுன்ட்டு. இந்த கிரானைட்லாம் போடல. அப்போ பார்த்தா இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். மேலே வந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, 1 அடியில் வச்சாதான் இந்த கான்வர்சேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், மக்கள் பார்க்குறதுக்கும் ஐயாவை பார்க்குறதுக்கும் ஐயா அவங்கள பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் இதில் இடித்து இதெல்லாம் மாற்றி கீழே ஒரு அறை இருக்குதுங்க, பெரிய அறை, ரகசிய அறை மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய புக்கு இருக்குது, ஞான பெட்டகம் பொக்கிஷன் தான் உள்ளே இருக்குது. அதெல்லாம் வச்சு இந்த ரெடி பண்ணோம். ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா மறுபடியும் ஒரு 18 லட்சம் தேவைப்பட்டுச்சு. நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால எனக்கு என்னென்னா யார்கிட்டையாவது போய் நன்கொடை கேட்குறது எனக்கு பிடிக்காது. சார் கொடுக்கலாம் கொடுங்க சார் அப்படின்னு என்ன கேட்டு வாங்கினவங்களாம் இருக்காங்க. நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சங்கடமாக இருக்கும். இது வந்து அவங்களாம் முன் வந்து கொடுத்தா வாங்கிக்கலாமே தவிர நம்ம வந்து கேட்கறதுல பிடிக்காது. என்னங்கயா பண்ணலாம், நம்ம வந்து ஓப்பனிங்கும் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இன்னொரு 18 லட்சம் தேவைப்படுது, எப்படிங்கயா பண்ணுறதுன்னு ஒன்று ஐயா என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் வந்து நன்கொடையாக கேட்குறீங்க, வட்டி இல்லா கடனாக கேளுங்க, கேட்டு ஒரு 2 வருஷத்துக்கு திருப்பி தரேன்னு சொல்லி வாங்கிடுங்க அப்படின்னாரு. இது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே முதல்ல கன்னடாவிலேருந்து ஒருத்தர் ஒரு 5 lakhs ஜெயராமன் ஒருத்தர் அவர் கொடுத்தாரு. சென்னையிலேருந்து ஒரு முத்துலட்சுமின்னு ஒரு மேடம் இப்போ இங்கே வரதா இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு 5 lakhs கொடுத்தாங்க. திருநெல்வேலியில் குரு ஊருகாயின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா,
அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அறிவு திருக்குறளுடைய தலைவர், அவர் பேர் வந்து மூர்த்தி, குருமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இல்லை இருக்கார். அவர் ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு நேரம் வந்துட்டு அவருக்கு மேகசின்லாம் படிச்சிருப்பாராட்டு வந்துட்டு, சார் எங்களால் இது பண்ண முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பணி பண்ணுறீங்க, ஏன் சுமந்துட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு 5 lakh தரேன், நீங்கள் வாங்க சார், நீங்கள் திருநெல்வேலி வாங்க அப்படின்னாரு. நானும் சரவணும் போகிறோம், அது எலெக்ஷன் சமயம் வேறு, அப்போ வேறு கேஷ் எடுத்துகிட்டு போனால் வேறு பிடிச்சிக்குவாங்க. அவர் வீட்டுக்கு போகிறோம், நல்லா விருந்து கொடுக்குறாரு, சாப்பாடு போட்டு 5 லட்சத்தை கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு பேண்ட்டு தைச்சிருக்கிறாரு. அந்த பேண்ட்டுக்குள்ளே பணத்தை நாங்கள் 2 பேரும், நான் ஒரு 2.5 லட்சம், சரவணன் 2 லட்சம் ட்ரெயினில் வரோம். வந்தெல்லாம் அந்த ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிக்கிறோம். இல்லை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10ஆவதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் போட்டு இதை பண்ணிட்டோம். ஆனால் ஒன்று என்ன கஷ்டம் அப்படின்னா, எங்களால் 2 வருஷத்துக்கு திருப்பி தர முடியல. அது ரொம்ப இதாகவே இருந்துச்சு. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணால், நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் வந்து எனக்கு பாதி கொடுங்க, பாதி நீங்கள் நன்கொடையாக வச்சுக்கங்கன்னாரு. எனக்கு என்னென்னா, யாராவது கேட்கங்காட்டியும் கொடுத்துடணுமேனு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த 18 லட்சத்தில் ஒருத்தர் வந்து கொடுத்தவர் வந்து பாலசுப்ரமணியம். அவர் வந்து பரமத்திவேலூரில் டிஎன்பியில் செக்யூரிட்டியாக இருக்கார், இப்போ நோமோர். அவர் திருவண்ணாமலையில் ஐயாவுடைய நூலை படிச்சுட்டு புக்கை கொண்டாந்து பரமத்திவேலூரில் மிகப்பெரிய ஒரு மையம் ஆரம்பித்து அவர் சத்சங்கம் நடத்தினார். அவர் என்ன பண்ணார்னா, என்னுடைய மகள் திருமணத்திற்காக நான் ஒரு 1 லட்சம் வச்சுருக்கேன், நீங்கள் தான் 2 வருஷத்துக்கு தராங்கிறீங்கள, அதனால் இது வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட வந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இவர் கல்யாணத்தை வச்சுருந்ததை நம்ம கொடுக்குறாங்கிறாரேன்ட்டு எனக்கு இந்த 5 லட்சம் வரத்தவங்களோட நான் மறந்துட்டேன். இவருக்கு எப்போ கொடுக்கலாங்கிறத மட்டும் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரியாக ஃபஸ்ட்டு என் கைக்கு ஒரு 1 lakh வந்த உடனே ஒரு 6-7 மாதத்துலேயே என்ன பண்ணிட்டேன், அவரை கூப்பிட்டு ஐயா கையில் கொடுத்து அவருக்கு ஒரு வேஷ்டி டவல் இதெல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் ஒவ்வொரு முகாம்லையும் சனிக்கிழமை நான் இதை பற்றி பேசுவேன். நான் எதை பற்றி, இந்த மிஷனுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவேன். அப்போ பேசும்போது வந்திருந்த ஒரு அன்பர் உட்காந்துருந்தார். அவர் வந்து ஜேகேவோட பயணப்பட்டவர், ஜேகேவோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஜே கிருஷ்ணமூர்த்தி இருக்காருங்களா, என்லைட்மெண்ட் ஞானி, அவருடைய ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. அப்படி ஒருத்தர் வந்து வந்திருந்தார். அவர் வந்து எங்கேயோ ஐயா வீடியோ பார்த்துட்டு புக்கெல்லாம் படித்து வந்திருந்தார். வந்தவர் என்ன சொன்னார்னா, ஜேகேவோட எனக்கு என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் இங்கே எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஐயா பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பணி, இந்த உலகத்துக்கே இது தேவையான விஷயம். நீங்கள் வந்து இப்படி ஒரு சுமையோடு பண்ணாதீங்க, இதை வந்து இந்த கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போனார். போயிட்டு எனக்கு வந்து அப்போ தேனிசாமி அடிக்கடி ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நிஷ்காமிய கர்மானா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது காமிய கர்மானா இச்சைக்குட்பட்ட செயல். நிஷ்காமிய கர்மா பண்ணுறவங்களுக்கு இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானாம். தன்னுடைய உடையை வந்து இறுக்கி கட்டிட்டு வந்து ஹெல்ப்புக்கு வருவாராம் இறைவன். அதனால் வந்து நீங்கள் நிஷ்காமிய கர்மா வந்து ஒரு ஞானியால் தான் பண்ண முடியும், நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லுவார். நானும் சரின்ட்டு எனக்கு ஆனால் அப்பப்போ தோணும், இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, நம்ம ஆறுதல் படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டான்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு அந்த என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஜேகேவோட பயணப்பட்ட ஒருத்தர் வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் 1 வாரம் கழிச்சு என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, சார் நீங்கள் இந்த செய்யக்கூடிய பணி வந்து சுமை இல்லாமல் பண்ணுங்க, நான் இப்போ ஒரு 10 lakh அனுப்புகிறேன்னாரு. சார் என்ன சொல்கிறீங்கன்னு, இல்லை நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் ஒரு 10 lakh அனுப்புகிறேன் அப்படின்னாரு. வித்தின் 2 days அக்கௌண்ட்டில் 10 lakh வந்து விழுது. என்னால் நம்பவே முடியல. இமீடியட்டாக அதில் இருக்கக்கூடிய 6 லட்சத்தை எடுத்து அந்த பாண்டிச்சேரி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டு எனக்கு அப்போ தான் ஃப்ரீயாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி மீதி எப்படியாவது பொறுமையாக அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த பணிக்கு அப்புறம் நான் ஐயாட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஐயா நம்ம என்ன ஐயா எப்படி இங்கே கொண்டு போகிறது, மீதியெல்லாம் என்ன பண்ணலாம்னு ஐயா சொல்லுவார். நீங்கள் இந்த ஃபவுண்டர் மெம்பர் ரிக்வெஸ்ட்டை வந்து வைங்க, மீதி லோன் அடைகிறவர்களும் ஃபவுண்டர் மெம்பர் இருக்கட்டும். அடுத்து வந்து இன்னொன்று வேறு ஐயா ஒரு கோரிக்கை வச்சிட்டார், நீங்கள் அன்னதானம் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. இருக்கிறது ஏற்கனவே ஃபினான்ஷியல் டைட்டில் இருக்கிறோம், 2வது அன்னதானம் பண்ண எப்படிங்க அப்படின்னு. இது வந்து ஜனவரி சொல்கிறாரு. நான் வந்து ஐயா இது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப சிக்கல் இருக்குங்க அப்படிங்கிறேன். அப்படியா, அப்போனா நீங்கள் தை ஒன்று வேணாம் சித்திரை ஒன்று வச்சுக்கங்கன்னாரு. சரி விட மாட்டாராட்டிருக்கு, நாள் தான் மாறுதுன்னு சொல்லிட்டு சரிங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம், நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு சித்திரை 1 பெரிய கவுண்டாபுரம் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து அன்னதானம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு நாளைக்கு 70 பேர் போகமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து வெறும் 2500 ரூபா. சரி பரவாயில்ல இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐயாட்ட வந்து கேட்டேன், ஐயா வேறு எப்படிங்க மணி மேனேஜ்மெண்ட் என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னு. ஐயா சொன்னார்,
உங்களுக்கு ஒரு மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னாரு. ஏன் ஒரு மாதத்துக்கு நம்ம மினிமமாக 3 லட்சம் ஆகுதுங்கய்யா. சேலரி, இபி பில்லு, மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்ந்து 3 லட்சம் ஆகுதுங்கண்ணே. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஆகுதானாரு. ஆமாங்கயானே. 360 நாளைக்கு 360 10,000 வேணும் அப்படி தானே அப்படின்னாரு. ஆமாங்கயானே. ஐயாவுடைய இது என்னென்னா, இந்த ஓசிடி பிரச்சனையில் வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணக்கூடிய தகுதியில் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிங்க. அவங்க என்ன வாய்ப்பு இருக்குதோ கொடுக்கட்டும், மறுபடியும் அவங்க டெவலப் ஆகி அவங்க கொடுக்கட்டும். அதில் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. இதை வந்து நாம் ஞானம் வந்து உலகம் முழுந்து போய் சேரணும், அதுக்காக ஒன்று பண்ணுங்கள். ஜெம் மெம்பர்னு ஒரு குரூப்பை உருவாக்குங்க. அது என்னன்னா, ஜெம் மெம்பர்னால் என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு நாளில் 10,000 கொடுக்கக்கூடியவங்களை வந்து ஜெம் மெம்பர்னு உருவாக்குங்க. அந்த நாள் வந்து அவங்களுடைய திருமண நாளாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஒரு நாளாக கூட இருக்கலாம். அந்த நாளில் வந்து அவங்க ஒரு 10,000 வழங்குற மாதிரி உருவாக்குங்க. இது கூட கம்பல்சரி கிடையாது. ஒரு வருஷம் முடியலனா கூட விட்டுறலாம். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க வழங்கினா இதை நம்ம இன்னும் எளிமையாக சுமை இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம். ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி வழங்கும்போது என்ன பண்ண முடியும்னா, வாய்ப்பு இல்லாதவங்களை என்ன பண்ணலாம், நம்ம இலவசமாகவும் நம்ம அவங்களுக்கு இதை கொடுத்து அவங்கள வந்து புரிதலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அப்படி ஆரம்பிங்கன்னாரு. இது ஆரம்பித்து இன்று 60 ஜெம் மெம்பர்கள் இதுவரை வந்திருக்காங்க. எங்களுக்கு தேவை வந்து 360 ஜெம் மெம்பர்கள் தேவை. அதனால் நான் என்ன உங்ககிட்ட ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க, உங்களை வந்து வருத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் கொடுக்க வேணாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஃபவுண்டர் மெம்பராக ஆகலாம். ஒன் டைம் நீங்கள் வந்து ஒரு 25,000 வழங்கி ஃபவுண்டர் மெம்பராக ஆகலாம். அதை விட வருடந்தோறும் 10,000 வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க ஜெம் மெம்பராக நீங்கள் உருவாகலாம். இதை தாண்டி மாதம் 500 என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க அன்றாட செலவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது புரவலர்கள் ஒன்று வச்சுருக்கிறோம். இப்படி நீங்கள் வந்து உருவாகலாம் அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது இன்றைக்கு நடைமுறையில் போயிட்டுருக்கு. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, வெங்கட்ராமன் ஒருத்தர் ஓசிடி பிரச்சனையில் இருந்தவர், டீ கடை வச்சுருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் இந்த ஓப்பனிங் அப்போ வராரு. வந்துட்டு நான் ஒரு ஃபவுண்டர் மெம்பர்னு வந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டீ கடையில் என்ன வருமானம் வரும்னு நமக்கு தெரியும். அவர் குடும்ப உறுப்பினர் வந்து 8 பேரோ 6 பேரோ. நான் என்ன சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஃபவுண்டர் மெம்பர்னு நினச்சிக்கிங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு. அவர் வந்து, சார் நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கிட்டால் தான் எனக்கு திருப்தி, நீங்கள் ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், கஷ்டப்படுத்தி வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, மாதந்தோறும் 3000க்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ மருந்து மாத்திரையை விட்டு எனக்கு வந்து 6-7 மாதம் ஆகுது. அப்போ என்னுடைய அதுவே எனக்கு ஒரு வருடத்துக்கு 3000னாவே 36,000 ஆகுது. 20,000 கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. இது வந்தால் தான் என்னுடைய பங்களிப்பு இருக்குதுங்கும் போது இந்த மக்கள் ஓசிடி பிரச்சனை இருக்கிறவங்க, மனநிலை பாதித்தவங்க எல்லாத்துக்கும் கூட இது நல்ல வழிகாட்டியாக இருக்கும். நானும் இதில் பங்கெடுத்துக்கிற விரும்புகிறேன்னு சொன்னார். அந்த வகையில் அவரும் இதனுடைய ஃபவுண்டர் மெம்பராக இருக்கார். சென்னையில் ப்ரோக்ராம் நடத்தினா அவர் வந்துடுவார். அவர் வந்து அதிகம் படிக்காதவர், ஒரு மஞ்சப்பை எடுத்துடுவார், வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டியில் வருவார். அவருடைய இன்டர்வியூ வந்து நம்ம குரூப்பில் ஏம்மா வணஞ்சா அது போட்டுருங்கம்மா, அவர் இன்டர்வியூ நம்ம குரூப்பில் போட்டிருப்பாங்க. அவருக்கு ஃபோன் நம்பரும் இருக்கும். அவர் டீ கடையில் வந்து யாராவது புலம்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், மனசே சரியில்லையா, ஒரு வேதனையாக இருக்குனாங்கன்னா அங்கே கயிறு கட்டி கவலைகள் எனக்கு தீர்வு புக்கு மாட்டிருப்பார். கவலைகள் எனக்கு தீர்வு எடுத்து கொடுத்துருவார். சென்னையில் முகம் நடந்தால் இவர் சில பேர்த்துக்கு பணம் கட்டி அனுப்பிச்சுடுவார், நீங்கள் போங்கம்பார். அப்படி வந்து அவர் செயல்பட்டுருக்காரு. பலருடைய பங்களிப்பின் காரணமாக நம்ம இந்த பகவத் மிஷன் இந்த ஞானத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்கு. நீங்கள் வாய்ப்பு இல்லாதவங்க இங்கடா நம்மளால் வழங்க முடியலன்னு கூட நினைக்காதீங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு 10 தாட்டம் திங்கி புக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், நம்ம போய் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இதை புரிஞ்சு நல்லா மேன்மடைஞ்சு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ கொடுக்கலாம். அதனால் இவர் கேட்டார், நம்ம எதாவது தரணுமோ அப்படிங்கிற சங்கடம் உங்களுக்கு வேணாம். வாய்ப்பு இருக்கிறவங்க வழங்கலாம், வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு 10 புக்கு வாங்கிட்டு போய் கூட நாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வழங்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னோடோ அல்லது வனஜாவோட தொடர்பு கொண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஐயாக்கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த ரிசிப்ட் ஐயா கையால் கொடுக்கலான்னு எங்களுக்கு தோணுது. வாய்ப்பு இருக்கிறவங்க பங்கெடுத்துக்குங்க. வாய்ப்பு இல்லாதவங்க வாய்ப்பு வரும்போது பண்ணிக்கலாம். ஒரு 10 புக்கு கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் போய் ஒருத்தனை போய் உடம்பு சரியில்லை அல்லது மனநிலை பாதிச்சு கஷ்டமாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பழங்களோ இதோ கொண்டு போகிறதுக்கு டாட்டன் திங்கிங் புக் கொடுக்கலாம். அதோட சிறந்த புக்கு கிடையாது. ஒரு 10 ரூபா தான். அது 13 ரூபாய்க்கு அடித்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஒரு 10 புக்கு வாங்கினா கூட 100 ரூபா தான். அதை வாங்கி கொடுக்கலாம். எந்த வகையிலேனும் இதை வந்து நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணோம்னா என்ன ஆகுங்க, இந்த உண்மை மிக விரைவில்
இந்த சமுதாயம் போய் சேரும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த உரையை நாம் இதோட நிறைவு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல் நாளைக்கு காலையில் நம்ம வெளியே வச்சுருப்போம். தேவையானவங்க அந்த நூல் வாங்கிக்கோங்க. இந்த நூல் இப்போ வாங்கினா கூட தயவு செய்து 3 மாதங்கள் கழித்து படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த புரிதலோடையே நீங்கள் பயணப்படுங்க. லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை படிங்க. ஆனால் இந்த 3 மாதம் வரைக்கும் வேறு எந்த நூலுமே கூட படிக்காதீங்க. ஐயா நூல் கூட வேறு ஏதாவது ஆன்மீக நூலோ வேறு கருத்துக்கள் சொல்கிற நூலோ படிச்சிங்கன்னா இந்த புரிதலை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். இந்த புரிதல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், ஸ்ட்ராங்காக வரணும். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வேறு எந்த நூலும் படித்து டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. 3 மாதம் கழித்து இந்த நூலை படிங்க. இதனுடைய மாற்றம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அதனால் நாளைக்கு தேவையானவங்க வாங்கிக்க. இந்த நூல் வாங்குறவங்க நாளைக்கு ஃபீட்பேக் சமயத்தில் ஐயா கிட்ட கொடுத்து உங்கள் ஐயாவோட கையெழுத்து வாங்கி உங்கள் பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.